Hi friends, welcome to Padmini Ulagam. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிவ் அவே டே 11 ஸ்பெஷலாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து கேசரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன தேவைன்னா ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், தண்ணீர் 2.5 கப், நெய் தேவையான அளவு, உலர்ந்த திராட்சை தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்த பிறகு நம்ம வச்சுருக்க உலர்ந்த திராட்சையை போட்டுடலாம். உலர்ந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதே கடாயில் வந்து திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க ரவையை போட்டு வறுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 1 மினிட் வறுத்தா போதும். அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கேசரி பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. 1 கப் ரவைக்கு அதே கப் அளவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதோட நம்ம வச்சுருக்க கேசரி பவுடரையும் போட்டுடலாம். சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், கலருக்கு தான் அது. தண்ணியில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ரவையை வந்து அதில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ரவையை போட்டுடலாம். போட்டு கட்டி போடாமல் அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ரவை வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். அப்போ நம்ம வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம வச்சுருக்க ஏலக்காய் பொடியையும் வறுத்த திராட்சை முந்திரியையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறக்க போகும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க. ஒரு சுவையான கேசரி ரெடி. பார்த்திங்கன்னா நெய்யை ஆட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.